என் பேர் குணசுந்தரி. இந்த வேலையில் 6 மாசமா இருக்கேன். இன்னைக்கு வந்து வேலை ஆவாரம்பாளையத்துக்கிட்டே ஆவாரம்பாளையத்துக்கிட்டே வேலை எதிர்பாராம அவங்க இறந்தது. நாங்கள் எல்லாரும் ஒன்றா தான் இருந்தோம். ஒன்றா தான் நான் தான் அவகிட்ட விளையாண்டுட்டு இருந்தேன். விளையாண்டுட்டு அவங்க 2 பேரும் எப்படி மேலே போனாங்கன்னு தெரியல. நான் தண்ணி குடிச்சிட்டு இந்த சைடு பார்த்து ஒரு அக்கா கிட்ட பேசிட்டு நின்றுட்டு இருந்தேன். நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தபோது நாங்கள் துடிலூர்லேருந்து வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தோம். பக்கத்தில் வந்து ஹார்னும் கூட அடிக்கலைங்க. ஹார்னும் கூட அடிக்க மாட்டேங்கிறாங்க ட்ரெயின். அவங்க போகும்போது மேலே ஏறுறோம் பாப்பா பாப்பான்னு கத்திட்டு. அப்புறம் இன்னொரு அக்கா வந்து கீழேயே நின்றுட்டாங்க. நாங்கள் போன பேர் 5 பேர். 6 மாசமா டெய்லியுமே இதே வேலைகள்? ஆமாங்க. ஒவ்வொரு பக்கம் போவோம், திருப்பூர் வரைக்கும் போவோம். எப்படி அவேர்னஸ் உங்களுக்கு? ட்ரெயின் வரும்போது ஆரன் அடிப்பாங்க. பின்னாடி இன்னொரு பொண்ணு சூப்பர்வைசர்னா அந்த பொண்ணு சொல்லுங்க, ட்ரெயின் வந்துச்சுன்னா பார்த்துருங்க அப்படின்னு. அவள் வந்து பின்னாடி வந்து அவள் சொல்கிறது இல்லை. வந்து சொல்லிட்டு தான் இருந்தாங்க. இப்போ வந்து சொல்கிறது இல்லை. சூப்பர்வைசரும் இல்லைங்க. நான் வேலைக்கு போனதில் நான் அதுக்கு சூப்பர்வைசரே இல்லை. நாங்களாம் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறோம். எங்கள் அண்ணிங்க, இவர் என் அண்ணன் கூட பிறந்தவர். இறந்தது என்னோட அண்ணி. அவங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கும். அவங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கும் கண்டிப்பாக. என் கண்ணு முன்னாடி இப்படி ஆனது எனக்கு துக்கம்தான். என் அண்ணனுக்கு, என் அண்ணன் குழந்தைக்கு நியாயம் கிடைக்கணும். அவங்களுக்கும் நியாயம் கிடைக்கணும். இன்னைக்கு கோயம்புத்தூரில் வந்து இருப்பு பாதையில் தூய்மை பணியாளர் பணிபுரியக்கூடிய 5 பேர் இன்னைக்கு வேலைக்கு போயிருக்கிறாங்க. ஆவரம்பாளையத்தில் வேலை செஞ்சுருக்கும் போது இவங்களுடைய வேலை வந்து அங்கே தண்டவாளத்தில் இருக்கக்கூடிய குப்பைகளை அள்ளுற வேலை தான் செஞ்சுருக்காங்க. இந்த வேலை செஞ்சுருக்கும்போது இன்றைக்கி ரயில் மோதி 2 பேர் வந்து இறந்துட்டாங்க அந்த இடத்துல. மீதி 3 பேர் அங்கே தப்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி இந்த இருப்பு பாதை ஒப்பந்தம் எடுத்துருக்கிற தனியார் நிறுவனம் வந்து போதிய பாதுகாப்பு உபகரணங்களை உங்களுக்கு தரல. நீங்கள் ரயிலில் வேலை செய்யும்போது ஒரு 10 பேர் வேலை செய்கிறாங்கன்னா 2 பேர் பாதுகாப்புக்கு நிற்கணும். ட்ரெயின் வருதா இல்லைன்னு சொல்லணும். அவங்களுக்கான ஷூட்டு கொடுத்துட்டு போகணும், பாதுகாப்பு உபகரணங்கள் கொடுத்துட்டு போகணும். அந்த ரயிலில் வேலை செய்கிறோன்னா அந்த சிவப்பு கோட்டு கொடுத்துட்டு போகணும். எந்த கோட்டுமே கொடுக்காம, எந்த பாதுகாப்பு உபகரணங்களும் கொடுக்காம இது வேலை செய்ததின் விளைவு தான் இன்றைக்கி 2 பேர் இன்றைக்கி இறந்துருக்காங்க. இது இவருடைய ஒப்பந்தம் எடுத்துருக்கிற நிறுவனம் ரயில்வே வாரியம் தான் இதுக்கு பொறுப்பு. இன்றைக்கி இந்த ரயில்வே வேலை எடுத்துகிட்டு வேலையில் இருக்கும்போது வேலை செய்யக்கூடிய மற்ற பணியாளர்களுக்கு தரக்கூடிய பணி பாதுகாப்பு என்பது மிக மிக முக்கியம். அதே போல் இந்த தூய்மை பணியாளர்ங்கிறனால இவர் கேட்பதற்கு கூட யாரும் இல்லைங்கிறனால குறைந்தபட்ச கூலி இன்னைக்கு ரயில்வேவுடைய குறைந்தபட்ச கூலி கூட வழங்காமல் வெறும் 300 ரூபாய் 400 ரூபாய் கொடுக்குறாங்க. இதில் மிகப்பெரிய கொடுமை என்னன்னு கேட்டால், அந்த பணி செய்யக்கூடிய அந்த பணியாளர்களை வந்து கையெழுத்து போடுறாங்க பார்த்தீங்களா. கையெழுத்து கூட மூஞ்சிக்கு நேராக புகைப்படம் எடுப்பாங்க. ஒவ்வொரு வேலைக்கு போகும்போது புகைப்படம் எடுப்பாங்க. அந்த புகைப்படம் எடுக்கும்போது அவங்க குமியை வச்சு புகைப்படம் எடுக்கிறாங்களாமா. இது எவ்வளோ பெரிய வேலை! ஏன்னா நீங்கள் வேலை செய்கிறது யாருன்னு கூட தெரிந்து கொள்ளக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி இந்த வேலை செஞ்சுருக்கிறாங்க. அதனால் வந்து இது வந்து எவ்வளோ மோசமாக இருக்குங்க. இப்போ ஒரு வேலை காலையில் ஒர்க் கால் வரும்போது கால் ரிஜிஸ்டர் பண்ணும்போது அவங்க வந்து இது பண்ணுவாங்க, புகைப்படம் எல்லாத்தையும் நிற்க வச்சு புகைப்படம் எடுப்பாங்க. ஆனால் இந்த ஒப்பந்தம் எடுக்கிற இந்த நிறுவனம் வந்து குமிழ் வச்சு எடுக்கிறாங்களாம். இவங்க 3 இடத்துல கையெழுத்து போகிறாங்க டெய்லியுமே. திருப்பூரில் போகலாம், இங்கே வடகோவையில், போத்தனூரில், எங்கே போனாலும் அந்த ரயில் நிலையத்தில் அவங்க கையெழுத்து போடுறது வேலை செய்கிறாங்க. அப்போ வேலை செய்யும்போது இந்த பணியாளர்கள் குப்பையில் போகிறாங்கன்னா அந்த ரயில்வேவுடைய கார்டுக்கு, நீங்கள் வண்டி ஓட்டுற கார்டுக்கு இந்த தகவல் கொடுத்துட்டு போகணும். இங்கே வேலை செய்கிறாங்கன்னா அவர் குறைவான வேகத்தில் போயிருப்பார். ஏன்னா இன்றைக்கி வந்து ட்ரெயின் வந்து இங்கே ஜங்ஷன்லேருந்து போனது 120 கிலோமீட்டர் வேகத்தில் போயிருக்காங்கிறாங்க. அப்போ 120 கிலோமீட்டர் வேகத்தில் போகும்போது இங்கே வேலை செய்கிற செய்தியை இங்கே இருக்கக்கூடிய இருப்பு பாதையில் இருக்கக்கூடிய அதிக தகவல் தொழில்நுட்ப அதிகாரிகள் வந்து அந்த தகவலை கொண்டு போய் சேர்த்தாதின் ரயில்வே கார்டுக்கு சேர்த்தாதின் விளைவு தான் இன்றைக்கி அது 120 கிலோமீட்டர் அடிச்சிருக்காங்க. இதற்கு காரணமான ரயில்வே ஊழியர்கள் மீதுமே இந்த ஒப்பந்தம் எடுத்திருக்கிற இந்த நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுத்து இறந்த அந்த 2 பெண்களுக்குமே 50 லட்சம் ரூபாய் இப்போ இழப்பீட்டு தொகையும் அவர்களுக்கு அரசு ரயில்வேல வேலை வழங்குவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க இன்றைக்கி நாங்கள் மனு கொடுத்துருக்குறோம். எங்கள் கோரிக்கையை எடுக்காவிடால் நாங்கள் வந்து உடல் வாங்க மாட்டோம். இந்த அதிகாரிகள் மேலேயும் அந்த வாரியத்துடைய அதிகாரிகள் மீது, ஒப்பந்த நிறுவனத்தினுடைய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படாமல் நாங்கள் பாடி வாங்க மாட்டோம். போராட்டத்தை போட்டுருக்கோம். பேர் பன்னீர்செல்வம், தொழிற்சங்க தலைவர், சமூக நீதி தொழிற்சங்க தலைவர்.